அனைவருக்கும் அன்பு வணக்கம். அரசியல்ல அடுத்ததாக ஒரு நடிகர் வருகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு வரும் பொழுது அந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து நிற்கிறாரு நடிகர் தனுஷ் அவர்கள். அவருடைய ரீசன்ட் டைம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது அவர் அடுத்ததாக அரசியலுக்குள் உள்ள வரப்போகிறார், ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிய வருது. அப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து அடுத்ததாக என்ன பண்ண போகிறார், அவர் பற்றி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பற்றின தகவல்கள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறார். நிறைய பேருக்கு ஆட்டோக்கள் கொடுத்தாரு, கல்வி ரீதியாக உதவி பண்ணார். இப்போது ரீசண்டாக கூட தான் படித்த பள்ளியில் ஒரு பிளாக் அதுக்கு அவருடைய பேர் வச்சு கட்டி கொடுத்து அவரோட பேர் வச்சு அதுக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுடைய கல்வி நலன் சார்ந்த விஷயங்கள்னு சில செயல்பாடுகளை தனுஷ் அவர்கள் மேற்கொண்டுட்டு வரார். இது எல்லாமே வந்து எதற்காக அப்படின்னு தான் பார்க்கும் பொழுது அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அதுக்கான ஒரு பதிலும் கிடைக்க வருது. ஒரு மன்றத்தினுடைய ஒரு கொடி ஒன்று அவர் லான்ச் பண்ணுறாரு. இது கிட்டத்தட்ட அப்படியே பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய கட்சியை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக அவர் வந்து மாற்றினார். அப்போ அதற்கான கொடியெலாம் லான்ச் பண்ணப்பட்டது. அது அப்படியே வந்து இந்த பக்கம் அப்படியே எதிரொலிக்குது. நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து பெயரும் ஒரு நடிகரினுடைய மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மற்றபடி ஒரு நடிகர் ஒரு மக்களுக்காக மக்களுக்கான நலன்கள் பண்ணுற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த பொதுவாகவே தனுஷ் அவர்களினுடைய இந்த நகர்வுகளை அப்படியே விஜய் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் தனுஷ் அவர்கள் பயணிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே புரிஞ்சிக்கப்படுது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற தகவலின்படி கொஞ்சம் அஃபிஷியலாக இல்லாட்டியும் கூட பட் உள்ளுக்குள்ளே இது பிரதானமாக தற்போது இந்த தகவல் ஒரு அன்அஃபிஷியலி பார்க்கப்படுது. என்னென்னா ஒவ்வொரு சட்டசபை தொகுதி வாரியாக தன்னுடைய மன்றத்துக்கு உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து தனுஷ் அவர்கள் ஆர்டர் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த தகவல். அது பர்டிகுலர்லி எங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாக ஒரு ரசிகர் மன்றம், ஒரு நடிகருக்கான ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கும். பொதுவாக அந்தந்த மாவட்டத்துக்கு பொதுவாக சென்னை மாதிரியான இடங்களில் அதனுடைய தலைமையிடம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த மாவட்டத்துக்கான ஹெட்டுன்னு இருப்பாங்க. மாவட்ட வாரியாக மன்றத்துக்கான உறுப்பினர்களை சேர்ப்பாங்க. அந்த மன்றத்தின் பெயரில் மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு நடிகராக பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. பட் இங்கே வந்து இன்னொரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறார். என்னென்னா மாவட்ட வாரியாக இல்லை, அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக அப்படிங்கிறது. அப்போ இதுதான் அடுத்த சிக்னலை கொடுத்துருக்கு. ஓகே, தனுஷ் கண்டிப்பாக அரசியலுக்கு வர்றதுக்கு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கிறார். அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படின்ற விஷயம் தற்போது புரிஞ்சிக்கப்படுது. அப்படி மாவட்ட வாரியாக கோவை மாவட்டத்தில் ஒரு 10 தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை பண்ண சொல்லி தொடங்கியிருக்கிறாரு. இந்த வருடம் முடிவுக்குள்ள 2026 வருடத்தின் முடிவுக்குள்ளாக 234 தொகுதிகள்லேயுமே மன்றங்களை ஆரம்பித்து அந்த மன்றங்கள் 234 தொகுதிகள்லையுமே தொகுதி வாரியான உறுப்பினர் சேர்க்கையை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இந்த தகவல்களை உளவுத்துறை ரொம்ப கவனமாக கண்காணிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது அடுத்த தகவல். என்னென்னா பொதுவாக இப்போ முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் தான் பயணித்த அந்த பாதையில் இன்னொரு நடிகர் உள்ள வரார். இப்போ அவர் வர்றதுனால நம்மளுடைய கட்சிக்கு என்ன மாதிரியான பாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது பொதுவாக ஒவ்வொரு அரசுகளுமே ஒவ்வொரு கட்சியுமே அரசாளும் பொழுது புதிதாக வருகிற, அதுவும் ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு, மக்கள் ஆதரவோடு, ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தோடு, ரசிகர் கூட்டத்தோடு வருகிற
ஒரு ஒருத்தவங்க வராங்கன்னா அது அவங்களுடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது, அவங்களுடைய பலம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஆய்வு பண்ணுறதுன்றது, அதுவும் உளவுத்துறை மூலியமாக செக் பண்ணுறது அப்படிங்கிறது யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இதை அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா ஓரிரு வருடங்கள் முன்பாக ஆரம்பித்து அப்போத்துலேருந்து தேர்தல் வரைக்குமே திமுக விஜய் அவர்கள் பற்றி உளவுத்துறை மூலமாக ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்தந்த காலகட்டங்களில் செய்திகள் வெளியாச்சு, நம்மளும் பார்த்தோம். இப்போ அதே வேலையை முதல்வர் விஜய் அவர்கள் தனுஷ் அவர்களுக்கு பண்ணுறார் அப்படின்றத உளவுத்துறை மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா இப்போது தனுஷ் அவர்கள் இப்போ இருக்கிற நடிகர்களில் அதிகமான ரசிகர் பட்டாளம் கொண்ட ஒரு நடிகராக இருக்கிறார். ஓகே, இந்த பக்கம் அஜித் அவர்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே நேரம் அவங்களாம் அரசியல் வேண்டான்னு முடிவு பண்ண ஒருத்தவங்க. ஆனால் அரசியலுக்கு வரக்கூடிய நகர்வுகள் தெரிகிற ஒரு நடிகர், அதுவும் அதிக ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒருத்தராக தனுஷ் இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த வகையில் தனுஷ் அவர்களினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, அவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்க, அவருக்கு என்னென்ன எந்த அளவுக்கு கூட்டம் கூடுகிறது, இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோணங்களில் தகவல்களை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து உளவுத்துறைக்கு தகவல் போயிருக்கு அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுகிறது. இப்போ தனுஷ் அவர்களும் கூட இந்த விஷயத்தை ஏன் முன்னெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, தொகுதி வாரியாக தன்னுடைய மன்றங்களுக்கு உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலமாக தொகுதி வாரியாக தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தனுஷ் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போது இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வருவோமே, தாவேகா அதில் விஜய் அவர்கள் ஒரு செயலியை அறிமுகப்படுத்தினார். அந்த செயலியில் எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது மூலமாக தாவேகாவுக்கு இத்தனை ஆதரவு இருக்குது மக்கள் மத்தியில், இத்தனை பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில்னு சொல்லி ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே சேர்ந்தாங்க. அப்போ அது மூலமாக இப்போ இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ஒரு நடிகராக இருக்கும்போது ரசிகராக ஃபாலோ பண்ணதை தாண்டி ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அரசியல் ரீதியாக நம்மளை நோக்கி இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடிஞ்சது விஜய் அவர்களால். அதே போல தான் இப்போ தனுஷ் அவர்களும் தொகுதி வாரியாக மன்றங்களில் சேரக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை வாயிலாக நம்மளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு அதே கால்குலேஷனை போடுறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போது அதையெல்லாம் கண்காணிங்க, எவ்வளோ வராங்க என்ன ஏதுன்னு கண்காணிங்கன்னு இந்த பக்கம் சிஎம் விஜய் அவர்கள் தனுஷ் அவர்களுடைய பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை செக் பண்ண சொல்லி, கூர்ந்து கவனிக்க சொல்லி உளவுத்துறைக்கு ஆர்டர் போட்டிருக்கிறார். அண்ட் மோரோவர் இது ஒரு கள செயல்பாடு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஆன்லைனில் எவ்வளோ அவருக்கு ஆதரவாக ட்வீட்கள் போடப்படுது, ஆதரவாக பதிவுகள் வருது, ஆன்லைனில் எந்த அளவுக்கு அவர் ரீச் ஆகிட்டுருக்கிறாரு, நம்ம ஆன மாதிரியே அவர் எந்த அளவுக்கு ரீச் ஆகிறாரு அப்படின்னு தன்னுடைய தனி செயலர் ஜெகதீஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையின் கீழே அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பக்கம் ஆர்டரும் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு தகவல் வருது. மொத்தத்தில் புதிதாக மற்றும் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரவிருக்கிறார். அவர் எப்படி தாக்கங்களை ஏற்படுத்த போகிறார், அதற்கு தற்போது அதே பாதையில் வந்த விஜய் அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார், இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் அடங்கியது தான் இந்த செய்தி, இந்த தகவல். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்போது விஜய் அவர்கள் ஒரு பாதை வகுத்து அந்த பாதையின் அடிப்படையில் கட்சி தொடங்கி ஆட்சியை அமைச்சிட்டார். இப்போது அவர் என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை சம்பாதிக்கிறாரோ, ஒரு நடிகர் இந்த மாதிரி கட்சி தொடங்கி வரும்பொழுது அவர் என்னப்பா அவர் ஆட்சிக்கு கடைசியில் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் தலை தூக்கிடுச்சு, அவர் இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்க கவர்மெண்ட்டு இப்படின்னு சில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸினுடைய அந்த பழிகளோ இல்லை அப்படிப்பட்ட பார்வைகளோ இந்த பக்கம் தனுஷ் மீது விழும். தனுஷ் அதை சுமக்க வேண்டியிருக்கும் இன்கேஸ் அவர் அரசியலுக்கு வராருன்னா. அப்போ இந்த நடிகருங்க கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வரனாலே இதே வேலை தான்ப்பா நடக்கும். இப்போ தனுஷ் வந்தால் மட்டும் என்ன, அவர் இதே தான் பண்ண போகிறாரு அப்படின்னு இங்கே விஜய் என்னென்ன நெகட்டிவாக சம்பாதிக்கிறாரோ அதையெல்லாம் இங்கே தனுஷ் சுமக்க வேண்டியிருக்கும்.
அதே நேரம் பாசிட்டிவாக பண்ணுறத இவங்க எடுத்துகிட்டு போங்க. இப்போ ஒரு நடிகர் அப்போ கட்சி தொடங்கி ஆரம்பித்தா அப்போது அவங்களாலையும் இதெல்லாம் செய்ய முடியுதுப்பா, அப்போ தனுஷ் வந்தால் மட்டும் என்ன செய்ய மாட்டாராப்பா அப்படின்னு அந்த ஒரு பார்வையும் இருக்கும். பட் எது மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆகும்னா நெகட்டிவிட்டி தான் ரீச் ஆகும். அந்த வகையில் தனுஷ்க்கு அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும், ட்ராபேக்காக தான் இருக்கும். சொல்லப்போனால் அந்த சவாலை அவர் எப்படி டேக் ஓவர் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்டு இப்போ வரைக்கும் விஜயவே பின்னணியிலேருந்து யார் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அங்கங்கே சில விஷயங்கள் இருக்குது. அவர் எடுக்கிற அரசு ரீதியாக அவர் எடுக்கிற நடவடிக்கைகளை வச்சு அதை இன்னமும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தனுஷ் வரும்போது தனுஷை யார் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுன்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருக்கு தேசிய விருது கொடுத்தது மூலமாக பிஜேபி தான் அவரை ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க, அவரை வந்து பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. இந்த பக்கம் இல்லை உதயநிதி அவர்கள் இப்போ விஜய் அவர்கள் முதல்வரானது உதயநிதிக்கு பிடிக்கலை, அதனால் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு 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 திரை பிரபலம் ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்தால் என்னென்ன விஷயம் வருதோ அதை உடைக்கணும்னா இன்னொரு திரை பிரபலம் அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கணும். அதனால் இந்த பக்கம் திமுக தான் தூண்டி விட்டு இப்போது தனுஷ் அவர்களை பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வருது அப்படின்னு ஒரு பேச்சு. ஸோ இப்படியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இல்லை நானே ஆரம்பித்து தான் நான் வரேன், எனக்கு மட்டும் அரசியல் ஆசை இருக்காதா, நானும் முதல்வராகணுன்ற ஆசை எனக்கு இருக்காதா அப்படின்னு தனுஷ் ஆரம்பித்து வராரா அப்படிங்கிறதும் தெரியலை. பட் எனிஹவ் தமிழக அரசியலினுடைய ஒரு அந்த களம் அப்படிங்கிறதும் செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் பார்க்குற பார்வை அப்படிங்கிறதும் எல்லாமே டே பை டே மாறிக்கிட்டே இருக்குது. அது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டது 2026 தேர்தல் தான். ஸோ இதுக்கப்புறம் போகும்போதும் அடுத்தடுத்து மாற்றத்தை தான் அது பார்க்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ 2026 மாற்றம் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த 20 வருஷம் 25 வருஷத்துக்கு விஜய் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அப்படிப்பட்ட நுணுக்கமான அரசியல் அப்படிங்கிறது தற்போதைய இந்த தேர்தல் முடிவுகள் வாயிலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் தான் பிரதானமாக சொல்கிறது ஜென்சி பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு புதுசாக வர்றவங்களுக்கு காமனாக இருக்கிற மக்களும் கூட புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கணும், அங்கே அதுதான் மெயின் வேலை. அது சம்பாதிச்சிட்டா கண்டிப்பாக மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அண்டு சாதி மத அரசியல் கடந்து ஒரு வேட்பாளராக ஜெயிக்க முடியுது. சாதி மத அரசியலாக இருக்கட்டும், பண அரசியலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கடந்து ஒரு வேட்பாளராக ஜெயிக்க முடியுது. இப்படின்னு பல்வேறு கோணங்களில் புதுமைத்துவங்களை இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அப்போது அது வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற நடிகர்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தனுஷ் வரார் அப்படின்னு புரிஞ்சுக்கப்படுது. அண்ட் இங்கே இந்த உளவுத்துறைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு வெறும் தனுஷை நோக்கியது மட்டுமல்ல, தனுஷ் மாதிரி இன்னும் யார் அரசியலுக்கு வரணும்னு அந்த தாட்ஸோடு இருக்கிறாங்க, அவங்க அது தொடர்பான நடவடிக்கைகளை தொடங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, அதையும் கூட கவனிங்க அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்றும் ஒரு டாஸ்காக இருக்குது அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. பட் இந்த உளவுத்துறை அறிக்கை அந்த ரிப்போர்ட்டுகளினுடைய முடிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் தனுஷ் அவர்கள் மாவட்ட வாரியாக இல்லாமல் அதுலேயும் உள்ளார்ந்து போய் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக மன்றத்திற்கான உறுப்பினர் சேர்க்கைகளை தொடங்கி இருக்கிறதுனுடைய முடிவுகள் என்னவாக வரப்போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் 2031 தேர்தல் இந்த 2026 தேர்தலை விட இன்னும் ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும், குரூஷியலாக இருக்கும் அப்படின்றத இப்போவே கொஞ்சம் பார்க்க முடியுது, உணர முடியுது. இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி.